ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு 1.21 தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x ஈக்குவல் டு 3x மைனஸ் 2, அடுத்து g of x ஈக்குவல் டு 2x ப்ளஸ் k மற்றும் f காம்போசிஷன் ஆஃப் g ஈக்குவல் டு g காம்போசிஷன் ஆஃப் f எனில் k இன் மதிப்புகளை காண்கன்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கணக்கில் f of x என்னன்னு கொடுத்துருக்காங்க, 3x மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து g of x என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2x ப்ளஸ் கேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை கண்டுபிடிப்போம், அதுக்கடுத்து இதை கண்டுபிடிப்போம். இப்போ எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி கண்டுபிடிப்போம். அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது இதுக்கு அர்த்தம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுதணும். 2x ப்ளஸ் கேன்னு இருக்கு. அடுத்து f of 2x plus kவை இது ஃபுல்லுமே எக்ஸ்ன்னு சொல்லி வச்சோம்னா இங்கே 3x மைனஸ் 2 இருக்கு. அப்போனா 3 இன்ட்டு 2x ப்ளஸ் கே, இங்கே மைனஸ் 2 இருக்குது, அப்படியே எழுதிக்கணும். இப்போ 3 உள்ளுக்குள்ளே பெருக்கணும். 6x ப்ளஸ் 3k மைனஸ் 2ன்னு சொல்லி இருக்கும். இது f காம்போசிஷன் ஆஃப் g கிடைச்சிருக்கு. இப்போ g காம்போசிஷன் ஆஃப் f கண்டுபிடிக்கணும். அதாவது g ஆஃப் f ஆஃப் x என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். g ஆஃப் f ஆஃப் x என்ன இருக்குது, 3x மைனஸ் 2 அப்படியே எழுதிடணும். இப்போ இது உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே எக்ஸ்ன்னு சொல்லி வச்சோம்னா g ஆஃப் xங்கிறது 2x ப்ளஸ் கே. அப்போனா 2 இன்ட்டு எக்ஸ் இருக்குதுல்ல, அது பதில் இது ஃபுல்லையுமே எழுதணும். 3x மைனஸ் 2 அடுத்து ப்ளஸ் கேன்னு இருக்கா, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிடுவோம். இப்போ 2 உள்ளே பெருக்கணும். 6x மைனஸ் 4 ப்ளஸ் கேன்னு இருக்கு. இப்போ ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜியும் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே எழுதிக்கிடுவோம் கணக்கில் கொடுத்துருக்குற மாதிரி. ரெண்டையும் சமம்னு சொல்லியிருக்கனால ரெண்டையுமே கண்டுபிடிச்சதை எழுதிக்கிடுவோம். இங்கே இருக்க 6xும் இங்கே இருக்க 6xும் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது, 3k மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 4 ப்ளஸ் கேன்னு இருக்குது. கேவெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 3k மைனஸ் கேன்னு இருக்கும். இங்கே மைனஸ் 4 அப்படி இருக்குது. இங்கே மைனஸ் 2 இங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் 2 ஆயிரும். இங்கே 2kன்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் 2ன்னு சொல்லி கிடைக்கும். k ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு சொல்லி லாஸ்ட்டு ஆன்சர் கிடைக்கும். ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் 1ன்னு சொல்லி கிடைக்கும்.